Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வழுக்கையா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? வழுக்கையா இருக்கிற இடத்துல முடியே வளர மாட்டேங்குது ரொம்பவே கவலைப்படுறீங்களா? முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? அப்ப இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு நிரந்தர சொல்யூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ஆயில். ஸோ இது என்ன ஹேர் ஆயில், இதை தேய்ச்சா எப்படி முடி வளரும், அதாவது வழுக்கையான இடத்துல கூட முடி வளருமா அப்படின்னு டவுட்டோடு பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இது ஒரு சாத்தியமான ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வழுக்கையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழுக்கையான இடத்துல முடி வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க கூட இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முடி கொட்டுறது நின்று உங்கள் முடி நல்லா நீளமாக கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் தான். அதில் அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் நான் சேர்த்துருக்கேன். அது என்ன பொருள், அதை வச்சு எப்படி இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஆவாரம் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் காய வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பூவாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ஒரு ஹேர் ஆயில் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆவாரம் பூவில் பலவிதமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஆவாரம் பூ. அப்புறம் நம்மளுடைய முகம் வந்து பளபளப்பாக ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆவாரம் பூவை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் நல்லா பளபளன்னு தகத்தகன்னு மின்ன ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர் ஆயில் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் பண்ணி டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து காயட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆவாரம் பூவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா அந்த பூவை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. அதை காய வச்சு எடுத்திருக்கேன். காய வச்சு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அதனால நான் அப்படி எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காஞ்சி புகை வர ஆரம்பிக்குது. அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆவாரம் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இதிலே இந்த எண்ணெயிலே அந்த ஆவாரம் பூ ஃபுல்லாக இருக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயோட கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் எண்ணெயை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப ஹீட்டோட ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது. அது நல்லா ஆறின பிறகு லைட் ஹீட்டாக இருக்கும். அப்பத்தில் இதை இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய்க்கும் இப்போ உள்ள எண்ணெய்க்கும் கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கலருக்கு தான் வரணும் அந்த ஆவாரம் பூவோட எண்ணெய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது சாதாரணமாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த ஆவாரம் பூ எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தலையில் இருக்கிற வழுக்க மறைஞ்சி முடி வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுறது நின்று முடி இன்னும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக முடி வேகமாக வளரும்னு நினைக்கிறவங்க, உங்கள் தலையில் சொட்டை இருக்கிறவங்க, வழுக்க இருக்கிறவங்க, ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் மறைச்சிக்கோங்க. அதாவது உங்களோட வழுக்க சொட்டையெல்லாம் மறைச்சி உங்களை அழகாக காட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.